கட்டுறாங்கண்ணா. பார்த்துண்டா எதுக்கு நான் நின்று என்ன பண்ண சொல்கிறேன்? உனக்கு கட்டுறதை பார்த்து நம்ம காலியாக போயிட்டு வெளியே போய் கனமா வார்த்தை ஓட்டுறதுக்கு தான். Downfall is the only way for comeback. ஓகே, இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த மெத்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நெட்ஃப்ளிக்ஸில் December 5 அன்னைக்கு ரிலீஸ் ஆன ஸ்டீஃபன் படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆடிஷன் மாதிரி ஒரு பையன் வந்து ஒரு 9 பொண்ணுங்களை எடுக்கிறான். அடுத்த சீன்ல அந்த சீனாவே கன்வே பண்ணி அந்த 9 பேரை சாவடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த 9 பொண்ணுங்களை சாவடிக்கிற பையன் பேர் தான் ஸ்டீஃபன். போலீஸ் எல்லாம் வந்து இந்த 9 பேரை சாவடிச்சா அவனை தேடிட்டு இருக்கப்போ அவனே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகிறான். அந்த 9 கொலையை நான் தான் பண்ணேன். இப்போ இது இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. எஸ்ஐக்கு வந்து என்ன தோணுதுன்னா, இவனா வந்து ஏன் சரண்டர் ஆனா, இதுல வந்து அவன் எதையோ ஒன்று மறைக்கிறானோ, இது உண்மையிலே இது என்னதான் விஷயம் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றதா இந்த ஸ்டீஃபன் படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் இந்த படத்துல ரொம்ப நோட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல ஸ்டீஃபனா நடிச்சிருக்காருல கோமதி சங்கர்னு, அவர் நிறைய இடம்ன்ற படம் ஃபுல்லாவே வந்து தனுஷை தான் வந்து ரிசம்பிள் பண்ணியிருக்காரு. அதாவது நீங்க படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய இடத்துல வந்து தனுஷ் தான் நடிக்கிறாரா அப்படின்ற அளவுக்கு அவரோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அவரோட ஆட்டிடியூடா இருக்கட்டும், டிட்டோ அப்படியே வந்து தனுஷோட சாயல அப்படியே வந்து பிரதிபலிச்சிருக்காரு இந்த ஸ்டீஃபன் படத்துல. அதே மாதிரி இதுக்கப்புறம் நான் போஸ்ட் பண்ற ஒரு வீடியோலையுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா ஒரு புக்கு ரெஃபர் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு வந்து என் காலேஜ் டைம்ல இருந்தே எனக்கு நிறைய புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்குதுனால நான் படிச்ச புக்ஸ் எல்லாம், நான் படிக்க போற புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ரெஃபர் பண்றேன். நான் இன்னைக்கு வந்து ரெஃபர் பண்ற ஃபர்ஸ்ட் புக்கு ஷேக்வாரோட வரலாறு இருக்கு. இந்த புக்கு ஏன் படிக்கணும்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். அது ஏன்றத நான் இதுல இருக்கிற ஒரு லைன் சும்மா படிச்சு காட்டுறேன். வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையில வந்து இந்த ஷேக்வாரா அவர் இருப்பாரு. கூட பழகுனவே இத்தனை வருஷமா கூட இருந்தவங்களை விட்டுட்டு போற ஒரு நிலைமைக்கு, அதாவது அந்த வறுமையை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்குன்ற ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் போது காதலியாவோ ஒரு நண்பியாவோ கூட இருந்த ஒரு பொண்ணு வந்து ஒண்ணு கேட்பாங்க, நீ வந்து என்னை விட்டுட்டு போறது நியாயமா அப்படின்னு. ரொம்ப நேரம் அவர் பேசாம இருப்பாரு. ஆனா அவர் சொல்ற ஒரு விஷயத்த நான் அப்படியே படிக்கிறேன் பாருங்க. இந்த உலகத்தில் உன்னை விட முக்கியமான ஒரு நபர் இருக்கிறார், அது நான் தான். சமலைன்ல என்னதான் வந்து எல்லாருக்கூடயும் நீங்க வந்து எமோஷனலா அட்டாச் ஆகி என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீ உனக்காக நிக்கணும். அப்பதான் நீ மத்தவங்களுக்காக நிக்க எலிஜிபிள். சோ இந்த புக்கை படிங்க. நீ வாங்கி படிக்கிறதாலும் படிங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. புக்கு வேணும்னா கேளுங்க, நான் தரேன். இந்த படத்துல ஒரு எஸ்ஐ ஒருத்தர் வருவாரு. அவர் பேர் மைக்கேல். அவரோட ரியல் நேமும் மைக்கேல் தங்கதுரை. சைக்காட்டிஸ்ட் டாக்டரா சீமா கேரக்டர் வந்து ஸ்மிருதி வெங்கட் நடிச்சிருப்பாங்க. தமிழ் மலையாளம் இல்லாம ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கிற நிறைய சீரியல் கில்லிங் படம் நான் பார்த்திருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு ஜோடியாக்கு, மெமரிஸ் ஆஃப் மர்டர், அமெரிக்கன் சைக்கோ, இந்த மாதிரி நிறைய படம் இருக்கு. ஆனா இந்த எல்லா படத்தோடுமே ஒரு இன்டர்நேஷனல் படத்தோடுமே கூட கம்பேர் பண்ணா ஸ்டீஃபன் படம் ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப தனிச்சுதான் இருக்கு. ஏன்னா ஒரு படம் ஆவரேஜா போனதுக்கு அப்புறமே சில டைரக்டர் வந்து சொல்றாங்க, இது அவரோட பெர்ஸ்பெக்டிவ், உண்மையிலே அதுதான் நடந்திருக்குமா என்னன்றது யாருக்கு தெரியும் அப்படின்றது. அது வந்து ஏன்னா லியோ படத்துல வந்து மன்சோலிகான் சொல்ற கதையை தான் நம்ம பார்ப்போம். அந்த கதை வந்து கரெக்டா ஒத்து போல, கதையோட ஒத்து போலன்ற ஒரு இடத்துக்கு ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து லேக்ன்ற ஒரு விஷயத்த சொல்றப்போ டைரக்டர் என்ன பண்றாரு, லோகேஷ் கனகராஜ், அவர் சொன்னது உண்மையா இல்லாம கூட இருந்திருக்கலாமே. அவர் ஜஸ்ட் ஒரு குடிகாரன், அவரோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஒரு விஷயம் சொல்ற மாதிரி சொன்னாரு. ஒரு பர்சனோட பெர்ஸ்பெக்டிவ்ன்றத நீங்க இந்த படத்துல ரொம்ப தெளிவா பாப்பீங்க. ஏன்னா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 5 நிமிஷம் 2 மணி நேரம் 3 நிமிஷம் ஓடுதுன்னு நினைக்கிறேன். இதுல 1 hour 40 நிமிஷம் நடந்த கதை எல்லாமே வந்து அதை நான் சொல்ல விரும்பல. நீங்க பாருங்க, படம் வந்து ரொம்பவும் ராவா, ரொம்பவும் உங்களால கெஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். இப்ப நம்ம ஒரு ஆடியன்ஸா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்ல இந்த படத்துக்குள்ள நம்ம போயிடுவோம். படத்துக்குள்ள போய் ஸ்டீஃபன் கூட டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். அவங்களோட லைஃப் குள்ள நம்ம போயிடுவோம். அந்த சினிமோட்டோகிராஃபின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் நம்மள அந்த படத்துக்குள்ள இன்னும் ரொம்ப இன்வால்மெண்டா கொண்டு போகுது. ஸ்டீஃபனோட வீட்டுல நடக்கிற சில விஷயம்லாம் இருக்கிறப்போ நம்மளும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க ஜஸ்ட் லைக் இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேபி இந்த படம் கனெக்ட் ஆகாம போக கூட, போர் அடி கூட வாய்ப்பு இருக்கு. அந்த ஸ்டீஃபனோட டிராவல் பண்ணுன்ற ஒரு ஒர்க் ஒன்று பண்ணிருக்காங்களா, அது உண்மையாலே வந்து ரொம்ப பாராட்டத்தக்கது. இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், அந்த சீக்வன்ஸ், அந்த ஒரு சினாரியோ, அந்த ஒரு விஷயம்லாம் வந்து ரொம்ப வாவா இருந்துச்சான்னு கேட்டா ரொம்பலாம் கிடையாது. நம்ம இதோட நல்ல ராட்சசன் போல படம் எல்லாம் பார்த்திருக்கோம். அப்படின்றப்போ அங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப நமக்கு ஒண்டரிங்காலாம் இல்ல, அது ரொம்ப நார்மலா தான் இருந்தது. எங்க இந்த ஸ்டீஃபன் படம் ரொம்ப தனிச்சு இருந்ததுன்னா ஸ்டீஃபனாலதான். நீங்க படத்தை பாக்குறப்ப உங்களுக்கே ஃபீல் ஆயிடும், நீங்க வந்து அவர் ஒரு ஆர்டிஸ்டாவே பார்க்க மாட்டீங்க, அவர் பேர் ஸ்டீஃபன், அவ்வளவுதான். இது மொத்தம் உங்க மைண்ட்ல இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. நான் தான் சாவடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிட்டான். அப்போ போலீஸுக்கு வந்து இது ஈஸியா முடிக்க வேண்டிய கேஸ் தான். ஆனாலுமே வந்து நம்ம மைக்கேல்ன்ற கேரக்டர் என்ன பண்றாரு, இல்ல இதுல ஏதோ சம்திங் ஃபிஷி, நான் இதுக்குள்ள இறங்கி நான் ரொம்ப இன்வால்மெண்டா பண்ண போறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து முன்னெடுத்து அதை வந்து அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த சைக்காட்டிஸ்டா நடிச்ச இந்த சீமா கேரக்டர் நடிச்ச ஸ்மிருதி வெங்கட்டும்
வந்து அவங்களால முடிஞ்சதை போட்டு வாங்க பாக்குறாங்க. ஏன் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா கடைசி 20 நிமிஷம் படம் தான். அந்த 20 நிமிஷம் படம் இருக்குல்ல, 20 நிமிஷம் ஒரு கதைக்களம் ஒன்று போதுல, அதுல வந்து இவங்க இந்த படத்துல ஃபுல்லா அவனை கண்டுபிடிக்கிறதுக்கும் அவன் யாருன்னு போட்ட இவங்க எஃபெக்ட் ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடும் படத்தோட லாஸ்ட் 20 நிமிஷத்துல. எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, உண்மையாலே இந்த டைரக்டர் எதுனா சீரியல் கில்லரா அப்படின்ற அளவுக்கு எனக்கு டவுட் வருது. ஏன்னா லாஸ்ட்ல வந்து ஒரு டைலாக்ஸா ஒரு விஷயம் வரும். பைத்தியம் நினைச்சீங்கன்னா நான் பைத்தியம், எனக்கு கெட்டவன் நினைச்சீங்கன்னா நான் கெட்டவன், ஆனா எனக்கு நான் ஸ்டீஃபன். அந்த ஸ்டீஃபன்ற பேரை ரொம்ப அழுத்தமா ஒரு டைட்டிலுக்கும் இல்லாம ஒரு கேரக்டராவே அந்த ஸ்டீஃபன்ற கேரக்டர் நமக்கு ரொம்ப இன்வால்வ்மெண்டா இறங்கும். இன்னொரு டைலாக்கா வரும், இவ்வளவு கொலை பண்ணிட்டு ஒரு லாஸ்ட்ல ஒரு சம்பவம் நடக்கும், நிறைய ரிவீல்ஸ் ஆகும், நிறைய ட்விஸ்ட் இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சு லாஸ்ட்ல வந்து ஓ இதானா அப்படின்ற மைண்ட் தாட்டுக்கு வரும். நீங்க நல்லா ஒரு மென்டாலிட்டியா ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா கூட, ஒரு பாசிட்டிவா இருந்தீங்கன்னா கூட, உங்களுக்கு யாரா துரோகம் பண்ணிருப்பாங்களே இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல, அவங்களெல்லாம் நம்ம சாவடிக்கணும்ன்ற அளவுக்கு நம்ம மென்டலா வந்து டிஸ்டர்ப் ஆயிடும் இந்த படத்துல. இது நான் மட்டும் சொல்லல, நிறைய பேர் வந்து சொல்லித்தான் இருக்காங்க. பாக்குறவங்க எல்லாம் வந்து இத டைரக்டர் முன்கூட்டியே புரிஞ்சுக்கிட்டு டைரக்டர் ஆடியன்ஸ் கிட்ட விளையாடி இருக்காரு. டோன்ட் ட்ரை அட் ஹோம் அப்படின்னு சொல்றாருங்க. நமக்கு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வரப்போ அப்போ டைரக்டர் எந்த அளவுக்கு ஆடியன்ஸோட பல்ஸ புடிச்சிருக்காருன்ற படத்துல மூலியமா பாருங்க. எனக்கு இந்த படத்துல ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, இந்த தியேட்டரிக்கலா ரிலீஸ் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லாவே போயிருக்க வேண்டிய படம். ஆனா இப்போ நமக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு ஸ்டீஃபன்ற படம். நம்ம மிஸ்கின் சார் வந்து சைக்கோ படத்துல ஒரு விஷயம் சொல்லுவார் பாருங்க, எத்தனையோ நம்பர்ஸ் கொலை பண்ண ஒரு சீரியல் கில்லரை நான் கடைசியில குழந்தையா மாத்தினேன் அப்படின்னு. இது குழந்தையாதான் மாத்துறேங்க. இன்னுமே சீரியல் கில்லரையும் தாண்டி சீரியல் கில்லர்ஸ் எல்லாம் சாவடிக்கிற ஒரு சீரியல் கில்லர் இருந்தா எப்படி இருப்பான்? அதுதான் இந்த படத்தோட ஸ்டீஃபனோட கேரக்டர். ஒருத்தன் டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அது அவனை எங்க கொண்டு போய் நிறுத்தன்றதையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா காமிச்சிருக்காங்க. ஆல்டர் ஈகோ பேசியிருக்காங்க. ஃபைட் கிளப் படம் எத்தனை பேருக்கு பிடிக்கும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் போட்டுருங்க. நானும் அதோட செம பெரிய ஃபேன். நீங்க பாருங்க, தெரியுதுங்களா? பிராட் பிட். நானும் அதோட பயங்கரமான ஃபேனு ஃபைட் கிளப்போட. ஃபைட் கிளப் படம் பாத்தீங்கன்னா நிறைய ஆல்டரிக்க கான்செப்டும் மிடில் ஆஃப் த சப்ஜெக்ட் இந்த படத்துல வந்து நிறைய பேசியிருக்காங்க. ஸ்லோ மூவிங் படம் தான், ரொம்ப ஃபாஸ்டாலாம் வந்து ஸ்கிரீன் பிளே போல ஸ்லோவா தான் போவோம். அது ஏன்றது உங்களுக்கு கிளைமேக்ஸ்ல புரியும். இது பார்ட் 2க்கும் லீடு கொடுத்துதான் முடிச்சிருக்காங்க. பாருங்க, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். பாருங்க, மறக்காம அதே மாதிரி அந்த படத்தை பாக்குறீங்களோ இல்லையோ, நிறைய பேர் இந்த வீடியோ பாக்குறீங்க ஆனா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, லைக் போட மாட்டீங்க, உங்களோட சஜஷனை சொல்ல மாட்டீங்க. எனக்கு திட்டினாலும் பரவாயில்ல, நீங்க எதனா சொன்னாதான் நானும் எனக்கு கரெக்ட் பண்ணிக்க முடியும். நான் பண்ற தப்பு நீங்க சொல்லுங்க, என்ன அசிங்கமா கூட திட்டி போடுங்க, பிரச்சனை கிடையாது. விமர்சனங்கள் வரவேற்கப்பட்டது. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா.